ஒரு மேய்ப்பேன் பல ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஓனாய் ஒன்று அதுக்குள்ளே பூந்துருச்சுங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை கழுத்தை கவ்வி தூக்கிடுச்சு. ஆட்டுக்குட்டியால் கத்த முடியலை. ஆட்டுக்குட்டியை தன் இருப்பிடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. எதிரில் வந்த சிங்கம் ஓனாயிட்டேருந்து ஆட்டுக்குட்டியை பறிச்சிடுச்சு. இது ஏன் ஆட்டுக்குட்டி என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு ஓனாய் கேட்டுச்சு. போடா மடையா, இது அந்த மெய்ப்பனுக்கு சொந்தமானது. நீ அவங்ககிட்ட இருந்து திருடிக்கிட்டு வந்த, உங்ககிட்ட இருந்து நான் பறிச்சுக்கிட்டேன். தட்ஸ் ஆல், பேசாமல் போ அப்படின்னு சொல்லிச்சு சிங்கம். இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, ஆட்டுக்குட்டி என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு ஓனாய் கேட்க கோபம் அடைந்த சிங்கம் பேசாமல் போறியா இல்லையா என்று பயங்கரமாக உரிமையது. அருகில் இருந்த மரத்திலிருந்து இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த குரங்கு ஓனாயை பார்த்து பேசாமல் போ என்று செய்கையால் கூறிட ஓனாய் சோகத்தோடு சென்றதுங்க. அதன் அருகில் வந்த குரங்கு, அவன் கெட்டவன், உன்னை விட பலசாலி, அவங்கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்கலாமா? இப்படிப்பட்டவங்களோட பேசுவதை தவிர்த்து வாயை மூடிட்டு விலகி போடணும் என்று அறிவில் வழங்கியது. அதுதானுங்க உண்மை. நீதிமொழியர் 14:28 தன் உதடுகளை மூடுகிறவனும் புத்திமான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவனும் புத்திமான் என்று எண்ணப்படுவான்னு இருக்குங்க. அதனால தீயவங்க, துன்மார்க்கர் நம்மையோட வலிமையானவர்கள் என்று அறிந்தால் அவர்களிடம் நியாயம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. சைலண்டாக விலகி போகிறதாங்க நல்லது. அதாங்க புத்திசாலித்தனம். புத்திமானா நடந்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.